கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசாயாவுடைய திருவசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரியமானவர்களே, துன்பங்களை பார்த்து வேதனைகளை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருவின் கிரியைகளை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை போக்கும் வண்ணமாக, நம்முடைய விசுவாசத்தை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த வார்த்தைகளை உங்களை பார்த்து சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் எந்த சூழ்நிலையிலையும் பயப்படக்கூடாது அப்படின்னு தான் பயப்படாதே அப்படின்னு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள் நமக்கு எச்சரிக்கையாக, ஆலோசனையாக, ஆறுதலாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் தைரியமாக இருக்கணும், சிங்கத்தை போல் இருக்கணும், சிங்கத்தை போல் காண்டாமிருகத்து பலன் உங்களுக்கு இருக்குது. 13வது வசனத்தில் உன் தேவனாய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, நம்முடைய வலது கரம் கர்த்தரோடு இணைஞ்சிருக்கு. அதை விட கர்த்தருடைய கரம் நம்முடைய கரத்தோடு இணைஞ்சிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி போனோம். கர்த்தர் தான் நம்முடைய வழிகாட்டி. பிரியமானவர்களே, நம்முடைய வலது கரத்தை கர்த்தர் தான் பிடித்து கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை நாம் பலவீனமாக இருப்போமா? நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்ம பலப்படுத்துகிறாரு. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் தெரியுமா? சங்கீதம் 73:23 ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறாரு. நம்முடைய வலது கரத்தை பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறாரு. நாம் எது குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய பயங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்கக்கூடியவராக இருக்கிறாரு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிற கர்த்தர் பெரியவராக இருக்கிறாரு அப்படின்னு அறிக்கை பண்ணணும். தேவ கிருபை நம்மோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.